Hello friends, good evening. Welcome to Guru Raya Trading Analysis. நாளைக்கு 6th ஜனவரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்முக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். தென் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதோட லெவல் எப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை கிட்டே இருக்குது. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுன்னா 744 745க்கு மேலே வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் வந்ததுன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் ட்ரெண்ட் பாருங்கள், கன்சாலிடேஷன் ஃபேஸை உடைச்சு உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நாளைக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக ட்ரேடாக 7310க்கு மேலே ட்ரேடாக ஆரம்பிச்சதுன்னா இது ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் ஜி வெர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட், இது பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது நாளைக்கு இதுக்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ்க்கு மேலேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா இது ஆல் டைம் ஹையான 2250 நோக்கி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஷார்ட் டேர்மில். இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் இபிஎல், வருண் பீவரேஜஸ் லிமிடெட். வருண் பீவரேஜஸ் லிமிடெட் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் வந்து இதுதான் இருக்குது. உங்களுக்கு நல்ல கீழே இருந்து பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட் பையர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸோட டாமினேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு இன்னையத்தோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஷார்ட் டேர்மில் 670 ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன இதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இது வீக்லியில் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இது வந்து வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது அபவ் 422 இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதையும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இதையும் கன்சிடர் பண்ணால் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் லெமன் ட்ரீ, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பாருங்கள். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸும் உங்களுக்கு 1 2 3 4 அந்த 4th டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நான் இது வந்து 160 162க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு இதையும் கன்சிடர் பண்ணலாம். இதையும் கன்சிடர் பண்ணால் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இஹை ஹோட்டல்ஸ், இஐஹெச் லிமிடெட், இது பாருங்க, உங்களுக்கு டெய்லியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு கப் வித் ஹேண்டில் கொடுக்கு. இது வந்து 440 to 445க்கு மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா இதுவும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயா ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட queries எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்றது பார்க்கலாம். நிஃப்டி 50 எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், வீக்லியில் நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே 1 டைம் 2 டைம் 3rd டைம் 4th டைம் இப்போ சப்போர்ட் எடுக்குது. இங்கேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது வந்து நிஃப்டி வந்து புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா 23,000க்கு வந்து உங்களுக்கு இந்த
23,700ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,700க்கு கீழே உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸ் இன்னும் வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிறது. இல்லைன்னா புல்லிஷாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்லோவாக உங்களுக்கு புல்லிஷாக தான் மேலே தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் வந்து அப்புறம் இந்த இதில் தான் இருக்குது. இன்னும் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸலாம் ஆகலை. அதனால் இது வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், உங்களுக்கு வீக்லியில் அந்த சப்போர்ட்லேயே தான் எடுத்திருக்கு எல்லாமே. ஸோ இதுங்கிறது இந்த ரேஞ்ச் பவுண்டடாக இதுக்கு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே அந்த சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயும் தான் இருக்குது. அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அதை பிரேக் பண்ணதான், இல்லை அப்பர் சைடோ லோவர் சைடோ பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும்ன்றதை சொல்ல முடியும். இப்போ தென் நீங்கள் பாருங்கள், நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப்பும் பாருங்கள், உங்களுக்கு வீக்லியில் எல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு க்ளீனாக. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போக ஆரம்பித்தா இது உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது நாளைக்கு வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு மிட் கேப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப். நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்கள், நிஃப்டி ஸ்மால் கேப்பும் இதுதான். ஆனால் இது வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு பிரேக் இந்த லாங் டேர்ம் வீக்லி இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து கேண்டில் இருக்குது. இந்த வீக்லிக்குள்ளே போயிடுச்சுன்னா, இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்து நாளைக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை உடச்சி திரும்பி அகெயின் இது வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா ஸ்டாக்ஸும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து நாளைக்கு வந்து இந்த நேற்றோட க்ளோஸை விட கீழே க்ளோஸ் வந்து இதானால் தான் நம்ம ஒரி பண்ணணும். ஸோ இப்போதுக்கு அதை ஒன்றும் ஒரி பண்ணுற இதில் இல்லை. தென் டாடா பவர் பாருங்கள். டாடா பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சா, இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லோவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஃபால் ஆகுதா, இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். 414 அந்த ரேஞ்சுக்கு ஓட்டும். 415க்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா தென் நம்ம இதை கன்சிடர் பண்ணால் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டடாகவும் இதாகவும் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தென் டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து 2-3 நாளாக வந்து புல்லிஷாக போனதால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக கிடைக்கல. எப்போ 820க்கு மேலே வந்து உங்களுக்கு இது ஒரு ஓப்பன் க்ளோஸ் வருதோ அப்போ நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வந்து என்னென்னா இந்த வந்து இங்கே போயிட்டு கூட இப்படி திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். தேங்க்யூ.